நான் அந்த விரதத்தை 2017 முதல்ல ஆரம்பித்து முழு 7 நாள் விரதம். டே 1 1 மிளகு சாப்பிடுவேன். டே 2 2 மிளகு சாப்பிடுவேன். அதே மாதிரி 3ஆவது நாள் 4ஆவது நாள் அப்படின்னு ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடித்து 7 நாள் என்னோடய விரதத்தை முடித்து 7ஆவது நாள் திருக்கல்யாணம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய கோவிலில், அதுவும் சென்னை சைட்லலாம் பார்த்திங்கன்னா நைட் 9:30 மணி 10:30 மணிக்கு தான் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. இது திருச்செந்தூராக இருந்தால் மிட் நைட்டில் தான் பண்ணுவாங்க. 11:30 12க்கு தான் திருக்கல்யாணமே பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ நேரம் முடியாதுன்றதுனால 6 மணிக்கு சூரியன் அஸ்தமத்திற்கு அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு கோவிலில், சின்ன சின்ன கோவிலில் திருக்கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த கோவிலை நீங்கள் வழக்கமாக பார்த்து வச்சுக்கிட்டு அந்த கோவிலில் போய் திருக்கல்யாணம் முடிஞ்சுட்டு நான் என்னுடைய விரதத்தை முடித்தேன். அதற்கப்புறம் என்னோடய வாழ்க்கை அப்படியே, அதாவது இந்த பூமி புரட்டி போட்டால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அதே மாதிரி என்னோடய வாழ்க்கையில் அதற்கப்புறம் என்னோடய வாழ்க்கை அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகி இப்போது நான் இருக்க நிலமை வேறு. இந்த பொருளாதாரம், உடல் ரீதியாக, சொசைட்டியில் ஒரு இது எல்லாமே எனக்கு அந்த நான் இருந்த அந்த 7 நாள் கந்தசஷ்டி விரதம் தான் என் வாழ்க்கையை மாற்றுச்சு. அப்போது நான் அந்த கந்தசஷ்டி விரதம் கடைசி நாள் விரதம் முடிக்கிறப்போ நான் முருகப்பெருமான்கிட்ட ஒரே ஒரு வேண்டுதல் தான் வச்சேன். இந்த உயிர் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நான் இந்த விரதத்தை எக்காரணத்தை கொண்டு விட மாட்டேன். அதற்கான எனக்கு தைரியமும் எனக்கான உடல் ஆரோக்கியம் மட்டும் கொடுங்கன்னு சொல்லி நான் இருந்துகிட்ருக்கேன்.